எல்லாருமே அந்த கட்டிப்பால வந்து ஈரத்தை துடைக்கிறது வந்து சகஜமா தான் இருக்கு. அது உள்ள அவங்க மிஸ்டேக் வச்சிருக்காங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றேன். எல்லாரும் தான் மாட்டினானுங்க. வார்னர் மாட்டினா, வில் ஸ்மித் மாட்டினா, ஸ்வீட் மாட்டினா, ஸ்டீவ் ஸ்மித் ரெண்டு பேரும் தான் அழுதுட்டு இருந்தானுங்க மாறி மாறி. ஆனா அவனுங்க எல்லாம் பேன் அடிச்சிருக்கானுங்க. அவனுங்க பண்ணிருக்கானுங்க, ஒரே ஒருத்தன் தான் பாத்துருக்காங்க. அவனுங்க எத்தனை பேர் பண்ணிருப்பானுங்க? 11 பேர்ல. அது யோசி. ஆமா, அது கரெக்ட் தான். ஓகே, 2.0 வந்து பாத்தீங்கன்னா இங்க ரூயின்ஸ்ல உள்ள அந்த சர்ச்சை வந்து பிடிச்சிருக்காங்க. எம்பிடிஎஸ் பாருங்க, போச்சிங்ல இருந்து கிளம்புறானுங்க, சிங்கம் மாதிரி கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது எம்பிடிஎஸ். அந்த பக்கம் இவனு பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சேசிங்ல டியூனால வரும் குட் ஃபார் பேட்டிங்டா லூசு கூது. டே பொட்டையா, ஐபிஎல் பாக்குற பொட்டனாய் நீ வந்து எங்கள்கிட்ட பேச வரடி சார்ஜோ பையா. ஏண்டா பொட்டையா, ஏடா பொட்டைக்கு போறந்த பொட்டத்தாயோட பையா சொல்றான். அவனே இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கங்குலி கவர்றான். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2003 வந்து அவ்வளோ பயங்கர ஃபார்ம்ல இருந்த இந்தியா டீமை டாஸ் வின் பண்ணி நான் சேஸ் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு, நான் வரலாற்றை எடுத்த மிகப்பெரிய ஒரு தப்புன்னு கதறான். ஊரே கதறுது, எல்லாருமே சொல்றாங்க. அப்படி ஒரு ஃபைனல்ல போய் டாஸ் வின் பண்ணி யாராவது போய் சேசிங் எடுப்பாங்களா? ஃபர்ஸ்ட் பேட் பிடிக்கிறவங்க 200 தொட்டுட்டா கூட செகண்ட் பேட் பிடிக்கிறவங்க அவ்வளோ ப்ரெஷர் ஆயிரும், எப்படி அதை எடுக்க முடியும் அப்படின்னு 10 அவ்வளோ பெரிய கேப்டனு, அவ்வளோ பெரிய 10,000 ரன் அடிச்சவன் வந்து கதறான். இது பண்ணவே கூடாது, மிஸ்டேக்கை பண்ணவே கூடாது அப்படின்னு. அதை வந்து மறுக்கா நீ பண்ணுவியா? இதை கேட்டா இந்த பொட்டைக்கு வந்து டியூ வருது, கூ வருது, மவுண்டன் டியூ வருது, கூடு வருதுன்னு அவையாடுறா ஊத்தியா. என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு தெரியாம ஆவதுல டியூ வந்து நீ பார்த்த போட்ட என்னடா சொல்றான் அவரு. அக்ஷர் பட்டேல் போடுறான் வந்து திரும்புது டியூலதான் அக்ஷர் பட்டேல் அப்படி போட்டான். மறுபடி டியூனா முதல்ல என்னன்னு கத்துட்டு வாடா சார்ஜ் பையா. கிரிக்கெட் விளாண்டுலாம் அத்தனை வருஷம் குழந்தைல இருந்து கிரிக்கெட் பார்த்துக்கிறோம். ஐபிஎல் அவடே நீயே என்ன டியூவா இருக்கும், மவுண்டன் டியூவா இருக்குமா அப்படின்னு பேசிருக்க நாய் நீ. ஊர் உலகமே சொல்லுது யாராவது டாஸ் வின் பண்ணி முக்கியமான மேட்ச்ல ஃபைனல்ல போய் சேசிங் எடுப்பாங்களா அப்படின்னு. உடனே இவருதான் புளுத்தி உடனே வந்து சொல்லிடுவாரு இவரு. எல்லாருமே வந்து மயங்கி விளையாட தான் பார்ப்பாங்க. 200 ரன் எடுத்து போட்டா ரெண்டாவது விளையாடுறவங்களுக்கு வந்து அடிக்க முடியுமா முடியாதா, சேசிங்ல பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு. டியூ எடுக்கிறதுக்கே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து சமைக்கல. டாஸ் எழுதி தெரியுமா வின் பண்ண சொல்லுவாங்க முதல்ல. டாஸ் எழுதி தெரியுமா வின் பண்ண சொல்லுவாங்க முதல்ல. நீ போடுற நீ வந்து டாஸ் வின் பண்ணி நீ பேட்டிங் எடுத்துட்டா நீ போடுறதா பந்தே. செகண்ட் நீ பேட்டிங் முடிச்சு செகண்ட் போயிட்டா நீ போடுறதா ஏக்கரு, நீ போடுறதா பவுன்ஸே. அவ்வளவுதான், வேலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ போட்டன்னு வச்சுக்கவே அதுக்கு ஏத்த மாதிரி செகண்ட் பிடிக்கணும்னு போட்டுருவான். ஓகே ஏக்கரை போட்டுடலாம், பவுன்ஸ் போட்டுடலாம், ஒர்க் ஆகுது, ஓகே இது ஒர்க் ஆகுது அது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. முக்கியமான மேட்ச்ல டாஸ் வின் பண்ணதான் சொல்லுவாங்க. ஒரு ஞாபகம் இருக்கா, தோனி டாஸ் வின் பண்ணலன்னு சொல்லி ஒரு வாட்டி தோனியை 10 வாட்டி கிழிச்சாங்க. இந்த ஆளுக்கு டாஸ் வின் பண்ணவும் தெரியல, டாஸ் போடவும் தெரியல, கேக்கு தோக்குறது இவங்க டாஸ்னாலதான் அப்படின்னு. டாஸ் பிளேஸ் த மேஜர் ரோல் ப்ரோ. 250 இதே நியூசிலாந்து அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் செகண்ட் பேட்டிங்ல இந்தியா. ஃபுல் பிரஷர் தான். மறந்துட்டியா ரன் அவுட்ட? தோனிக்கு கண்ணுல கண்ணீர் வந்தத மறந்துட்டியா? வரதா வரலாறு வரைக்கப்பட்டதா? ஏடா மறைச்சிட்டு பேசுறீங்க? தோனி அழுது கொண்டே உள்ளார போன இதை மறந்துட்டியா? ஓகே, ஜோன் தூக்கிங்க பாருங்க, நான் பொச்சிங்கி ஓட்டின மாதிரி போட்டுருச்சேனே ஓட்டியாட் பக்கமா. கங்குலி அழுத மறந்துட்டியா? கங்குலி சச்சின் வருத்தப்பட்டதை மறந்துட்டியா? சேவா கழுத மறந்துட்டியா? 2003 மறக்கப்பட்டதா? மறந்து விடாதே தம்பி, எதையும் மறக்காதே. ஊரே கல்வி வீசிட்டு யார் எதுக்காக டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்து இப்படி பண்ணி விட்டா அப்படின்னு. 2.0 ஜோன்குள்ள வந்துட்டு இருக்காங்க, போட்டி ஜோன்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு டீம் வராங்க, அந்த இடத்துல ஒரு ஃபைட் வந்து ஒரே இடத்துல வந்து கிளாஷ் ஆகுது. ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபைட்டா எஸ்என்டி கூட 2.0 ஃபைட் வருதா? இல்ல சென்டர் ஜோனும் ஊதி பிடிஸ் குடிக்குறாங்க இங்க.
ஆமா ஆனா 2.0 வந்து பாத்தீங்கன்னா ஜோனை ஒட்டி பிடிக்கிறாங்க, ஜோனை ஒட்டி எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், 4 பேர் 4 காரு அவுட் ஆஃப் ஜோன் எடுக்கிறாங்க. 12 மீட்டர் ஏன் ஜோன் இருக்காங்க, ஏன் அங்க எடுக்காம இங்க வந்துருக்காங்க? இப்போதைக்கு சென்டர் ஜோன்ல இருக்க ஒரே ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் மட்டும் தான் இருக்காங்க. சென்டர் ஜோன்ல ஒரே ஒரு டீம்னா அது பிடிஎஸ் மட்டும் தான். 13வது வெற்றியை நோக்கி பிடிஎஸ் போறாங்களா? 13வது வெற்றியை நோக்கி போறாங்களா? தோனி பாத்தியா? நான் பாக்கல ப்ரோ, ஊர்ல பாத்துச்சு ஒரு 100 கோடி பேர் மட்டும் பார்த்தாங்க. நான் பாக்கல, நான் கேம் விளையாண்டு இருந்தேன். இந்த மேட்ச் நான் பாக்கல, ஒரு 100 கோடி பேர் மட்டும் தான் பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் அப்புறமேட்டு வீடியோல பார்த்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு. ஜோசனில 3 பேர் பிடிஎஸ் ஒட்டியே இருக்காங்க. நடந்தது எப்படி ப்ரோ, லைவ்ல நடந்தது வந்து மறக்க முடியுமா என்ன? ரன் அவுட் ஆயிட்டு அவ்வளோ எல்லாருமே ஊரே அழிஞ்சிச்சதுல. ஓகே, பிடிஎஸ் கிட்ட ஃபைட், நான் பிடிஎஸ் கிட்ட ஃபைட், பிடிஎஸ் கிட்ட ஃபைட் பக்கத்துல விட்டுட்டு இருக்காங்க. ஜோஸ் டீம் இருக்காங்க. முன்னாடி டீம் 19 வேற இருக்காங்க. ரஷ்கார்டு சாரி இவங்களோட டீம் இருக்காங்க, டீம் 19. ஒரு மாதிரி அரசல் பரசலா போயிட்டு இருக்கு, வாரே ஒரு மாதிரி அரசல் பரசலா இருக்கு. காரணம் முக்கியமான டீம் எல்லாமே உயிரோட இருக்காங்க. தலை இப்போ ஆஸ்திரேலியா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி சீட் பண்ணாங்க, ஸோ லெஜிட் இல்லை அந்த மாதிரி தானே தலை. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பேட்டிங் பேன்ல பிளேயர்ஸ் இன்வால்வ், ஸோ தேம் ஆல்சோ லெஜிட் இல்லை தானே தலை. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? கோடம்பாக்கம் இல்லையே ப்ரோ, தப்பு மறுபடியும் தப்பு இல்லை பண்றீங்க. அது எப்படி வந்து சிஎஸ்கேவோட தப்பாகும்? அப்படின்னா சிஎஸ்கே பிளேயர்ஸை கண்டுபிடிச்சி பேன் பண்ணியிருப்பாங்களே, அவங்களோட ஓனர் தானே போய் ஏதோ கிர்காம் புர்காம் பண்ணிட்டு இருந்தாரு. ஞாபகம் இருக்கா? ஸ்ரீசாந்த் வந்து இல்லீகலா வேலை பண்றான் அப்படின்னு சொல்லி அவனோட கரியரே முடிச்சாங்க. அவர் ஸ்ரீசாந்த் இல்லாமே பண்ணாங்களே, அந்த மாதிரி பண்ணிருப்பாங்கல்ல. சிஎஸ்கேல கரியரே இல்லாம 4 பேர் 5 பேரை தூக்கியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி யாரு இப்போ தோனி ஏதாவது பண்ணியிருந்தா தோனியை தூக்கியிருப்பாங்கல்ல, பண்ணலையே, அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. அவங்களோட இப்போ அவங்க மேட்ச் விளையாண்டு இருப்பாங்க, அவங்க ஓனர் போய் என்ன பண்ணா என்ன தெரியும்? இப்போ நீங்க இப்போ வார் நடந்துட்டு இருக்கு, நான் போய் எங்கேயாவது பெட் கட்டினா பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்களுக்கு அவங்க எதுல உடல் போட்டாங்க? டீம் மேனேஜ்மெண்ட் பண்ண தப்புக்கு எப்படி அவங்க அப்படி டீம் தப்பு அவங்க கண்டுபிடிச்சு தூக்கி இருப்பாங்கல்ல தல. ஏற்கனவே ஸ்ரீசாந்த் அப்புறம் இன்னொருத்த கூட 2-3 பேரை தூக்குனாங்களே, வாழ்க்கையே எல்லாம் பண்ணிட்டாங்களே, கிரிக்கெட் கரியரே எல்லாம் பண்ணிட்டாங்களே. உடைக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, தெரியப்பட்டது அப்படின்னு மறந்துட்டீங்களா என்ன? யாரோ ஒருத்தர் ஒரு ஆஃப் ஸ்பின்னரு ஸ்ரீசாந்த், இன்னும் நிறைய பேர், முகமது அமீர் கூட முடிச்சு விட்டாங்களே, வாழ்க்கையை முடிச்சு விட்டாங்களே. அந்த மாதிரி முடிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி சிஎஸ்கேல யாரையா முடிச்சு விட்டாங்களா? ஓகே, இங்க பாருங்க, சாய் டீம் மணி அகால மரணம். நம்ம ஜோக்கர் ப்ரோ டீம் அகால மரணம் அடைஞ்சிருச்சு. ஜோக்கர் ப்ரோ டீம் முடிச்சிட்டாங்க. ஜோக்கர் ப்ரோ டீம் அகால மரணம் அடைஞ்சிருச்சு. இன்னும் 16 டீம் இருக்காங்க, 52 பேர் அழையில இருக்காங்க. மொபைல் பிடிஎஸ் லாஸ்டா தான் உள்ள வராங்க. லாஸ்டா தான் வந்து விநாயக் மகாதேவன் சொல்ற மாதிரி லாஸ்டா தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஓகே, வர ஒரு ஸ்ப்ரே கேன்சர் டீம் முடிக்க போறாங்க. சிம்பாலில ஒரு வெரியான ஸ்ப்ரே போயிட்டு இருக்கு. சிம்பாலில ஒரு வெரியான ஸ்ப்ரே, கேப்சர் ஆஃப் ஹெச்பி ஆயிட்டான். கேப்சர் ஆஃப் ஹெச்பி போட்டு பொலந்து அடிச்ச அடியில கேப்சர் டீம் மகால மரணம் நினைச்சா ஆஃப் ஹெச்பி ஒரு வெரியான ஸ்ப்ரே. மொபைல் டீம் எல்லாம் தவறு இழைத்துக் கொண்டிருக்காங்க. மொபைல் டீம் அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்து தேவையில்லாம ஒரு தவறான ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. நானுமே மாத்தல, மொபைல் பிடிஸோட வச்சிருந்தா தூக்கி போடாம இருக்கு. வேற ஏதாவது டீம் போல தூக்கி வெளியே போடா வெளியே அப்படின்றது கிரிட்டுன்னு. ஆமா, ஓஜிபிடிஎஸ் கிட்ட எஸ்எக்ஸ்பிடிஎஸ் குத்திட்டாங்க. என்ன ப்ரோ, நான் மாத்தவே இல்ல ப்ரோ. அப்பவே தூக்கி ஒரு டீம் கரெக்ட்டா நீங்க ஒரு டீம் என்ன நடக்குது பிடிஎஸ் பத்தி பேசினா பிடிஎஸ் பத்தி பார்த்தாவே நக்கிட்டு போகுது. அவங்களே பாருங்க, அந்த ஃபைட் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அப்புறம் நீங்க அதுக்குள்ள ஜூஸ் பத்தி பார்க்க போனீங்கன்னா என்னன்னே புரியாது. எஸ்எக்ஸ்பிடிஎஸ்ல 2 நாக்கு. எப்படி ஜேனிக் மட்டும் தூக்கி போட மாட்டேங்குது? எம்பளுக்கு தூக்கி அண்ணா இப்போதான் போட்டு வந்தேன். இப்பதான் போயிட்டு இருந்தியா? ஓகே, இப்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. ராட்ரிக் நாக்கு, டோனி நாக்கு. ஐயோ ஆமா, ராட்ரிக் நாக்கு, ஐவரி போனா உங்க அம்மால கேம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எத்தனை வட்டம் தோட்டாவே தூக்கி போடுது, எரிச்சல் மயிராகுது. வேறியாவது ப்ரோ செட் பண்ண மாட்டறானுங்க மயிரானுங்க. ஆமா, டோனி நாக்கு, ராட்ரிக் நாக்கு, ஐவரி ஆஃப் ஹெச்பி, சாக்கு ஆஃப் ஹெச்பி. காப்பாற்றப்படுவார்களா? 2.0 காப்பாற்றப்படுமா? 1 நிமிஷம் தான் இருக்கு. ஜோனுக்குள்ள வரணும்.
வெற்றிக்காக விளையாடுவோமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு நேடு போட்டதுல Zeus மறுபடியும் ஒரு பறந்துட்டு வெறித்தனமான ஒரு நேடுல மறுபடியும் டோனி நாக்கு, மறுபடியும் ராட்ரிக் நாக்கு, மீண்டும் மீண்டும் தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறது 2.0. ஒரு நிமிஷத்துல ஜோனுக்கு போகணும். பட் ஆனா அவங்கள்ட்ட கார் எதுவுமே இல்லை. எல்லா காருமே டேமேஜ்ல இருக்கு. எல்லா காருமே உடைச்சிட்டாங்க. உள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. மொபைல் வீட்டே சகால மரணம். BTS 4 பேருமே ஜார்டன், ஈஸ்வா, இருக்கு. ஆனா 2.0 ஜோனுக்குள்ள வரணும். 2.0 106 மீட்டர் ஜோனுக்குள்ள வரணும். எடுத்தாங்கன்னா 12வது வெற்றி. ஸ்லாட் ஒன்ல ரீசன்ட் வெற்றியில ஸ்லாட் ஒன்லயே போய் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எடுப்பாங்களா? கிடைக்குமா? வெற்றிக்காக சும்மா எத்தனை முறை போடுது. என்ன ப்ரோ கேம் இது? ஒரே ஒரு டீம் வேணா நீங்க பாருங்க. எதுவுமே மாத்தவே முடியல. இல்ல எப்படி பார்க்க முடியும்? அடுத்த இன்னொரு டீம் அங்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல யாரா இருக்காங்களா? அந்த இது கூட மாத்த முடியல. கழுகு பாறை கூட மாத்த முடியல. கழுகு பாறை, அது என்ன கழுகு பாறை? கழுகு பாறை நாளை தூக்கி பாப்போம்லண்ணே. அது கூட பண்ண முடியலண்ணே. வர தூக்குறா தாங்க போயிட்டு ஏசி என்ன ஸ்ப்ரே ஸ்ப்ரே வெறித்தன 1v2 பெருசு 2.0 ஜோனை பிடித்தது. 2.0 ஜோன் வந்தது. ஆனா டீம் 18ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் லைவ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐவரி பக்கத்துலயே இருக்கான். ஏதாவது ஒரு வேலையை காட்டுவானா? ஒரு கேம் சேஞ்சரா இருப்பானான்னு தெரியல. ஏதோ நடக்க போது. இந்த குட்டிக்கொண்டு ஜோன்ல 9 டீம் இருக்காங்க. 24 பேரு கிட்டத்தட்ட அலைவா இருக்காங்க. BTS 2.0 போட்டு ரைட்ல இருக்க தங்கமாயிட்டி டீம் போட்டு பொழுது கட்டிட்டு இருக்கு. அவ்வளவு மிஸ்டர் லோக்கல் அகாலபரணம். மிஸ்டர் லோக்கல் டீம் 18ல மிஸ்டர் லோக்கல் ஒரே ஒருத்தர் அகாலபரணம் அடிச்சிட்டான். ஐவரி ஒரு வெறியான ஸ்பாட் பண்ணி அடிச்சு முடிச்சு விட்டுருக்காங்க. இன்னும் 8 டீம் 20 பேர் மட்டும் அலைவ்ல இருக்காங்க. ஜோர்டன் கிட்ட ஆளு BTS ஜோன்குள்ள இருக்காங்க. BTS ஜோன்குள்ள இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஈஷா ஒரு 4 கிலோட, கோஸ்ட் விப்ரோ ஒரு 4 கிலோட, சிங்கர் 2 கிலோட, ஜார்டன் 1 கிலோட 2 விட்டுமே வந்து புடிச்சு கேப்டன் ரெஸ்கார்ட் பக்கத்துல இருக்கான். பக்கத்துல இருக்காங்க. 2.0 வர மாட்டறாங்க. கிட்டே வர மாட்டறாங்க. கிட்ட ஒருத்தர் நெருங்க மாட்டறாங்க. ஈஷா கேமிங் ஒரு வெறித்தனமான நேடு. ஈஷா கேமிங் ஒரு வெறித்தனமான நேடு. கனெக்ட் ஆயிச்சான்னு கேட்டீங்கன்னா கனெக்ட் ஆகல. BTS சுத்தி சுத்தி டீம் இருக்காங்க. வெளிய வந்தாலே அகாலவனம் அடைஞ்சிருவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. அதே மாதிரி 2.0 இந்த நேரத்துல 2.0 ஒரு வெறித்தனமான ஜோன் வந்து பிடிச்சிருக்காங்க. மீண்டும் ஜோன் 2.0 எட்ஜ் டு எட்ஜ் ஆடுறாங்க. கரெக்டா விளையாடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 0 மிஸ்டேக் விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வெற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். 2.0 இந்த மேட்ச் வெற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். BGMI ஆத்தா 2.0 வெற்றி எடுத்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆமா 2.0 ஸ்பிளிட் அப்ல விளையாடுறாங்க. BTS மொபைல் இல்லாத ஒரு வெற்றியா இருக்குமா? 2.0 போடு அங்க பாருங்க. ஒரே நேர்மழை பொழிது கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ராக்கெட்டா விட்டு தள்ளுறானுங்க. 2.0 ஜெயிச்சுனா ஒரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. டோனி தூக்கணும். டோனி தூக்க முடியுமா? டோனி காப்பாற்றுவாங்க. டோனி ஈஸ்வா வந்தான் மரணத்தை ராட்ரிக்குள்ள வரணும். ராட்ரிக் மட்டும் தான். ஈஷா நாக்குல இருக்கு. ஆல்ரெடி ஈஷா நாக்குல இருக்க கலாமோஜி அகலமனம் ஒரே ஒருத்த கலாமோஜி அவன அகலமனம். BTS அகலமனம் அழைத்து கொண்டிருக்கிறது. இருக்காங்க 4 டீம் 8 பேர் அலைவு. 4 டீம் 8 பேர் அலைவு. ஆனா அதுல 3 பேர் இருக்கிற ஒரே ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2.0 மட்டும் தான். ராக்கியடி ஜோசனி 2.0 மூணே மூணு டீம். BTS மொபைல் கிட்ட ஓஜி கிசானில 2 பேர் வெற்றி 2.0 வந்துச்சு. ஓகே அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம BTS 2.0 3 பேர் இருக்காங்க. MLG வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தன். டீம் 19 வந்து பாத்தீங்கன்னா 2 பேர். கிசா டீம்ல 2 பேர் இருக்காங்க. 2.0 உடைய சிம்ம சூப்பரமா இது வரைக்கும் ராட்ரிக் லாஸ்ட் நேரத்துல தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ராட்ரிக் தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறார். நாக்கு வாங்கி கொண்டே இருக்கிறது இந்த அணி. நாக்கு ஆகக்கூடாது. லாஸ்ட் நேரத்துல தவறு இழைக்க கூடாது. ஓகே இன்னும் 3 டீம் 7 பேரு. 3 டீம் 3v2v2 கைஸ். 3v2v2 கிசாவு ரோமியோ ஐஎம் ரோமியோ மட்டும் தான் இருக்காங்க இந்த டீம்ல.
அதே இடத்துல டீம் 18 வந்து பாத்தீங்கன்னா அதே 2 பேர் ஒரு நாக் வச்சிருக்காங்க 2v3 என்ன இசா டீமுக்கு BTS 2.0 ஃபைட் வர நினைக்கிறேன் இசா டீமுக்கு 2.0 ஃபைட் வர நினைக்கிறேன் வெற்றி வந்ததா ஸ்டார்ட் ஒன் வந்ததா வெற்றியா மாபெரும் மகா வெற்றி எடுக்கிறாங்களா 2.0 போட்டாங்க பேரு நேர்மறை பொய்த்து கொண்டிருக்கிறது அடித்த அடியில் தூக்கி போட்டு மிதித்த மிதியில் ஒரு ஐவரி மட்டும் 9 கில்லு ப்ரோ 9 கில்லு ப்ரோ அம்மா ஐவரி 2 பேர் அந்த டீம் ஐயோ வெறி ஆட்டம் ப்ரோ 9 கில்லு பயத்தை இறக்கிய தருணம் ராட்ரிக் 4 கில்லு சாக்கோ 5 கில்லு டோனி 2 கில்லு 11 பிளஸ் நாமோ 20 கில்லு எடுத்து ஸ்டார்ஸ் ஒரு ஸ்டார்ஸ் எங்கே பார்த்தாலும் ஸ்டார்ஸ் எதுல பார்த்தாலும் ஸ்டார்ஸ் தெரிக்குது BTS 2.0 ஒரு வெற்றியை பெற்றது 12 பாயிண்டோட ஸ்லாட் 3க்கு தள்ளப்பட்டது BTS வரைந்து கொண்டிருக்கிறது மரண வரவனை முத்தமிட்டு கொண்டிருக்கிறது BTS சசிகள் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முதல் முறையாக 2.0 வந்து ஒரு சீசனல் டிராபியை வெற்றி பெற்றுவாங்களா 2.0 வெற்றி